நல்லா கவனமாக கேட்கணும். இது உண்மையிலே நடந்த கதை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜவுளி கடைக்கு ஜவுளி எடுக்க போனேன். ஜவுளியே அதுக்கு சொந்தக்காரவளுக்கு நெருங்கிய சொந்தம். சொந்தம்னா சாதாரண சொந்தம் இல்லை, ரொம்ப சொந்தம், உறவு, ஒட்டுன உறவு. அதுக்கு மேலே சொல்ல முடியாது. அவங்களோட ஜவுளி எடுக்க போயிடும். ஜவுளி எடுக்க போயிட்டு ஜவுளியெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில் வர்றப்ப மணி 6:30 இருக்கும். எல்லாருக்கும் ஒரே பசி. அது ஒரு 2ஆம் கடி டைம்ன்றதுனால ஒரு ஜவுளி கடை டிஃபன் கடையில் போய் டிஃபனு ஏதோ சாப்பிட முடியாது. அப்போ என்ன செய்யலாம், எல்லாருமே ஸ்நாக்ஸை சாப்பிடுவோம் அப்படின்னு ஹரிஸ் பேக்கரிக்கு போனாங்க. சரின்ட்டு நானும் போனேன். அவங்களாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நான் எங்கள் குடும்பத்தில் ஒரே ஒரு ஆளாக போயிருந்தேன். அவங்க பிள்ளை குட்டியெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. சரின்னு ஹரிஸ் பேக்கரில் போய் அங்கே பில் போடுற கவுண்டரில் போய் பில் போட போனாங்க. என்கிட்ட 50 ரூபா தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாத்தையும் ஜவுளி எடுத்துட்டேன். அந்த 50 ரூபாயை ஆட்டோவுக்கு போகையில் ஷேரிங்கில் கொடுக்கணும்ட்டு நான் பேசாண்டு இருந்தேன். சரி எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வரல, நம்மளுக்கு வாங்கிட்டு வருவாங்க அப்படின்ட்டு இருந்துட்டேன். நான் டீ குடிக்க மாட்டேன். ஏதாவது பப்ஸ் கிப்ஸ் வாங்கிட்டு வந்தாங்கன்னா சரி நம்மளுக்கும் கொடுப்பாங்க, தின்னுக்குருவோன்ட்டு உட்காந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களும் போய் பில் போட்டு வந்து அவங்க எல்லாத்துக்கும் வாங்கிட்டாங்க. ஒருத்தர் தான் போய் பில் போட்டாங்க. அவங்க போய் எல்லாத்துக்கும் வாங்கிட்டாங்க. எல்லாத்துக்கும் வாங்கி ஒருத்தருக்கு கொடுத்துட்டாங்க. நானும் நம்மளுக்கும் கொடுப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு அந்த பிள்ளை இப்படி கொண்டு வருது அவங்க அம்மா கொடுக்க. நான் கையை நீட்டிட்டேன். பார்த்துக்கோங்க, கையை நீட்டினதுக்கு சொல்லிச்சு, அத்தை உங்களுக்கு இன்னும் வாங்கிட்டு வராங்க, இது அம்மா கொடுக்க சொன்னா இருந்துச்சு. சரி சரி அப்படின்ட்டு இருக்கேன். அந்த பில் போட்டவங்க அவங்க தின்னுக்கிட்டே, நான் எல்லாரும் திங்கிறாங்க, நான் மட்டும் குருன்னு உட்காந்துருக்கேன். பார்த்துக்கோங்க, அவங்க திண்டுக்கிட்டே கேட்குறாங்க ஒரு வார்த்தை, நான் வாங்கி கொடுத்தேன் நீ திங்க மாட்டியா, நான் வாங்கி கொடுத்தேன் நீ திங்க மாட்டியாண்டே கேட்குறாங்க. எப்போ வாங்கி கொடுத்தீங்க, நான் எப்போ திங்க மாட்டேன்ட்டேன். எனக்கு அழுகையாக போச்சு. பார்த்துக்கோங்க, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு உண்மையிலே புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வேகமாக குடுகுடுன்னு எந்திரிச்சு அழுதுகிட்டே அழுக வந்துருச்சு. அழுது சட்டுன்னு கண்ணீர் வந்துச்சு. கண்ணீரை தொடச்சிட்டு போய் பில் கவுண்டரில் போய் அந்த 50 ரூபாயை கொடுத்து ஒரு 45 ரூபாய்க்கு மசால் பூரியை வாங்கி அங்கே நின்றுக்கிட்டே சாப்பிட்ற டேபிள் இருக்கும், அதில் நின்றுக்கிட்டே அவங்களோட சேராமல் நான் தனியாக நின்று சாப்பிட்டேன். அப்படி சாப்பிட்றப்ப அந்த கண்ணாடி, அந்த டேபிளுக்கு முன்னாடி அந்த பேக்கரியில் ஃபுல் பேக்ரவுண்டில் கண்ணாடி இருக்குது. அப்போ பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே அந்த கண்ணாடியில் தெளிவாக பார்த்துங்க. அந்த கண்ணாடியில் பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். பின்னாடி என்னை நக்கல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. இதுதாங்க சொந்தக்காரவங்க. அதுக்கப்புறம் வேகமாக அவங்களோட சேராமல் அந்த 5 ரூபா மிச்சம் இருந்துச்சு. அந்த 5 ரூபாய் எடுத்துகிட்டு வேகமாக நடந்து மிஷின் ஆஸ்பத்திரியில் இது ஃப்ரீ பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு வந்தேன். வீட்டில் எங்கள் வீட்டுக்கார்ட்ட நடந்து வச்சேனே. எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், அந்த மாதிரி எங்கேயாவது நான் பார்த்தேன்னா நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்கன்னு சொல்லிடுறேன். அப்போ ஒரு நாள் அவங்களுக்கு புரியும் அது உனக்கு பண்ணினது அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்படி தான் உறவு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணு.